அசைத்து ராமேஸ்வரத்திலிருந்து திருவாரூர் வழியாக தாம்பரத்திற்கு இந்த விரைவு ரயில் பாம்பன் விரைவு ரயில் என இயக்கி உள்ளது. மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. ஹாய் காய்ஸ், சொல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரலாற்றில் சிறப்பு மிக்க நாளாக தாங்க இருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏப்ரல் 2025. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கோம். கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் வருதுங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு புதுசாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தை ஓப்பன் பண்ணாருங்க. அதில் தாங்க இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். ராமேஸ்வரத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின் நமக்கு சென்னைக்கு ரெகுலர் வண்டியாக இருக்குங்க. இன்னைக்கு 3ஆவது ட்ரெயினும் சேர்த்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இங்கேருந்து நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் ஏற்கனவே ஓடக்கூடிய 2 ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2 ரூட்ல போகுது. இப்போ கொடுத்துருக்க இந்த புதிய ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா இதுவும் வேற ரூட்ல தாங்க போகுது. அந்த ரூட்லாம் வரிசையாக உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். அப்படியே ஒவ்வொன்றா கவர் பண்ணிக்கிட்டே போகலாம். நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க நிற்கிது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் தான் நிற்கிது. பல புதுசாக மின்னுதுங்க, புதிய கோச்சு. ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க. கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ராமேஸ்வரம் நம்ம ரயில்வே ஸ்டேஷனோட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் தான். ரொம்பவே பெரிய அளவில் கட்டியிருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக கட்டி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், இது வழியாக தான் நம்மளும் இப்போ உள்ளே போகணும். இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் முடியறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது ஃபுல்லாக ஒரு பெரிய விலாக ஒன்று எடுக்கணுங்க. ஸ்டேஷனே இந்த கவர் பண்ணுற மாதிரி ரொம்பவும் பெரிய அளவில் கட்டிகிட்டு இருக்காங்க. கைஸ், உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரத்துக்கிட்ட நம்மளோட ஸ்டேஷன் போர்டு ராமேஸ்வரம் போர்டு இருக்குது. ஸோ இதாங்க நம்ம பிளாட்ஃபார்ம் ஒன்று. நம்ம வண்டி வந்துட்டு இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வெயிட்டிங் ஹால் ஃபஸ்ட்டு ரூமாக இங்கே தாங்க இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. கைஸ், இதுதான் நம்மளோட ஏசி வெயிட்டிங் ஹால். ராமேஸ்வரம் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்டேஷனுமே பார்க்கவே அவ்வளோ நீட்டாக இருக்குது. பெரிய ஸ்டேஷன் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நம்மளோட ட்ரெயின் வந்துட்டுருக்குங்க. ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டுருக்காங்க 1 பிளாட்ஃபார்முக்கு. அப்படியே நம்ம ஏசி வெயிட்டிங் ஹால்லேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புக்கிங் ஆஃபீஸ் இருக்குங்க. இங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுத்துக்க எல்லாமே இங்கே தான் இருக்குது. இது 1 பிளாட்ஃபார்முங்க. இங்கே தாங்க நம்ம ட்ரெயின். கேட்டிங்களா? நம்ம வண்டியோட சவுண்டு தாங்க. ஸோ நம்ம வண்டி வந்து நின்றுச்சு. ஸோ வாங்க போகலாம் நம்ம ட்ரெயின் கிட்ட. நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய கோச்சுங்க. சும்மா பல மின்னுது பாருங்க. டெக்கரேஷன்லாம் பயங்கரமா இருக்குல்ல. கைஸ், நம்மளோட ட்ரெயினோட சின்ன ஒரு டைம்ல பார்க்க போறீங்க. ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணிடலாம். அதெல்லாம் சின்னதா ஒரு டைம்ல போடுறீங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. மக்களே, இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசி கிடையாதுங்க. செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஸ்லீப்பர், அன்ரிசர்வ் வரிசையாக எல்லா கோச்சுமே பார்த்துட்டு போகலாம். கடைசியாக உங்களுக்கு அன்ரிசர்வ் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட செகண்ட் ஏசி பார்ப்போம் வாங்க. புதிய கோச்சுங்க. வாவ், ரொம்பவே சூப்பராக இருக்குது மக்களே கோச்சு. நம்மளோட புதிய ட்ரெயினில் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? இங்கே வந்து வெஸ்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக நீட்டாக இருக்குது. ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குங்க. ஸோ இங்கேயும் செப்பரேட்டாக ஒரு லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு மக்களே.
ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறத பார்ப்போம். ஐ திங்க் இந்தியன் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே வந்து ஆப்போசிட்டில் வந்து இந்தியன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா தாங்க இருக்குது. ஓகே, பாத்ரூம்லாம் சொல்கிற அளவுக்குலாம் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. புதுசு இல்லை ட்ரெயின். ஸோ வாங்க நம்ம 3rd AC போகலாம். அடுத்து இது ஒரு பாருங்கள் 3rd AC மக்களே. கலரே ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே, நம்மளோட 3rd AC. ஸோ வாங்க அடுத்து ஸ்லீப்பர் கோச்சுக்கு போவோம். கைஸ், நம்மளோட ராமேஸ்வரம் தாம்பரம் புதிய ட்ரெயினோட ரூட் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்தாங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை ஜங்ஷன், அடுத்து வந்து சிவகங்கை, காரைக்குடி ஜங்ஷன், அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம், அப்புறம் வந்து திருப்பாதிரிப்புலியூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம் வரைக்கும் போகிறாங்க. இதில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை அந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி அந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நைட்டு சர்வீஸ் ட்ரெயின் இந்த ட்ரெயின் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு வசதி தான் அவங்களுக்காக, ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் போகும்போது நிறைய ஸ்டேஷனில் செலிப்ரேஷன் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே போகலாம். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருக்கும். இப்போ வந்து நம்ம ஏசி கோச் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லீப்பர் கோச் பார்த்துட்டு அப்படியே அண்டர்சர் பார்த்துட்டு நம்ம லோக்கோவையும் பார்க்க போகலாம். வாங்க கைஸ், ஸ்லீப்பர் கோச் வந்தாச்சு. ஸோ வாங்க ஸ்லீப்பர் கோச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஸ்லீப்பர் கோச்சுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதாவது புதிய கோச்சுனால நல்லா பார்க்க நீட்டாக இருக்குது. கைஸ், இது நம்மளோட அண்டர்சர் முன்னாடி கொடுத்துருக்க அண்டர்சர் கோச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. ரொம்பவே பளபளன்னு இருக்குங்க. சொன்ன மாதிரி தான், எனது மொத்தமாக புதிய கோச்சா, அதனால் ரொம்ப பளபளன்னு இருக்குங்க கோச்சு. அந்த ஸ்மெல் நல்லாவே தெரியுதுங்க. அந்த புதுசாக அந்த பெயிண்ட் அடித்த அந்த ஸ்மெல்லாம் நல்லாவே தெரியுது. இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா, இது வந்து கம்பியை கொடுக்காம சீட்டாக கொடுத்தாங்க. இதுவும் நல்லா வசதி, மக்கள் ஏறி உட்காரத்துக்கும் அண்டர்சருக்கு. ஸோ வாங்க அடுத்து நம்மளோட லோக்கோவை போய் பார்ப்போம். கைஸ், ஃபைனலி நம்மளோட லோக்கோவை பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி நம்மளோட புல்பனையோட லோக்கோ பார்த்தீங்கன்னா WD-4D தான். ஸோ இதை வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நம்ம இந்தியன் தேசிய கொடி கலரோட. ரொம்பவே சூப்பராக இருக்குது மக்களே. ஸோ வந்து முன்னாடி வந்து பார்க்கும்போது அவ்வளோ பேர் இருக்காங்க. அதை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்க பார்க்கவே. இன்றைக்கி வேறு லெவலாக தாங்க இருக்க போகுது ஜேர்னி. இவனும் ஒன்று தான். இவன் நம்மளோட இந்திய தேசிய கொடி கலர் அடிச்சிருக்கு. அதனால் பார்க்க ரொம்பவே புதுசாக இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் கழிச்சு வரதுனால ஏகப்பட்ட கிரேஸுங்க. மக்கள் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க இந்த ட்ரெயினை ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்காகவே. அது இல்லாமல் ஒரு டீசல் லோக்கோ எப்படி அழகாக இருக்குது பாருங்க. எனக்கு பொதுவாகவே டீசல் லோக்கோ ரொம்பவே பிடிக்கும். அந்த சக்ஷன் சவுண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்மளோட வண்டியோட லோக்கோ. கைஸ், நம்மளோட ட்ரெயினோட கோச் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசி கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஏசி கிடையாது. செகண்ட் இயர் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் இயர் ஏசி வச்சு பார்த்தீங்கன்னா 5 கோச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்லீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6 கோச் தாங்க கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அண்டர்சர் பார்த்தீங்கன்னா பேக்கில் 2 ஃப்ரண்ட்டில் 2 மொத்தம் 4 கோச் கொடுத்துருக்காங்க. ஒரு லேடிஸ் கோச் கொடுத்துருக்காங்க. அதான் SLRT. அவ்வளோதாங்க கோச் டீட்டெயில். எனக்கு வந்து ஸ்லீப்பர் கோச் கொஞ்சம் கூட கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 3:58 ஆயிடுச்சு. நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெலாம் எடுத்துருவாங்க ஆன் டைமுக்கு. சிக்னல் வேறு கிளியரன்ஸ் விழுந்துருச்சு. ஸோ நம்மளோட கோச் வந்து பார்த்தீங்கன்னா S6 தாங்க. ஸோ வாங்க நம்ம சைடை போகிறதா. ஸோ வாங்க, சீட்டில் என்ன நான் சீட்டே கூட போய் பார்க்கல. உள்ளே போகலாம் வாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 2 நிமிஷம் தான் இருக்குது. உள்ளே ஏறலாம் வாங்க. ஸோ ஆன் டைம் 4 மணிக்கு நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் மக்களே. ராமேஸ்வரத்துல இருந்து
இங்க பாருங்க மக்களே, எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க, ஸ்காட் டீம். ட்ரெயின் வேகம் எடுக்குது மக்களே. நம்மளோட பாம்பன் பிரிட்ஜ் வந்துட்டோங்க கிட்ட. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ரெடியாக இருங்க, பார்க்கலாம் வாங்க. மக்களே, மக்களே நம்மளோட பாம்பன் பஸ் பிரிட்ஜ் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இது வந்து நம்மளோட பழைய பிரிட்ஜ் மக்களே. ஸோ இது கிட்டத்தட்ட இதில் ட்ரெயின் போய் 2.5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் ட்ராவல் பண்ணுறோம் அஃபிஷியலாக. ஸோ கிட்டத்தட்ட 2.2 கிலோமீட்டர் பாம்பன் பாலத்தை நம்ம கடந்தாச்சு மக்களே. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மொமெண்ட்டு. மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டு லைஃப்பில்.
பார்த்தீங்கன்னா சாலிடாக 110 போகுதுங்க. ஸோ ஜிபிஎஸோட ஏதோ ஒரு பக்குன்னு நினைக்கிறேன், அதான் 110 மேலே காட்டுது. ட்ரெயினோட டாப் ஸ்பீடு வந்து 110 சாலிடாக போகுதுங்க வண்டி. ராமநாதபுரம் கைஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆல்ட்டான ராமநாதபுரம் ரீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஏர்லேயே வந்திருக்கான். வண்டி தட்டுன்னு தட்டுறாங்க, ஸ்பீடு தெறிக்க விட்டான். பாம்பன் பாலால ஸ்பீடு மிரட்டி விட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போக கரெக்டாக எடுக்கலாம், வீடியோஸ் அப்படியே எடுக்கலாம்னு எதிர்பார்த்தேன். பட் சான்ஸே கிடைக்கல. 3 நிமிஷம் தான் டோட்டல் ஸ்கிப்பிங்க. வேற ஒரு ஸ்பீடு சூப்பராக இருக்கும் இது வரைக்குமே ஜெர்னி. நம்ம ட்ரெயினோட டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 416 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 11 மணி நேரம் 45 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க டிராவலிங் டைமிங்கு. இங்கே கரெக்டாக நம்ம ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு எடுத்து அடுத்த நாள் காலையில் 3:45க்கு தாம்பரம் ரீச் ஆகுதுங்க. அதே மாதிரி இப்போ வரவல்ல இப்போ பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது எவ்வளோ பேசஞ்சர் இருந்தாங்கன்னா அவ்வளோ பேசஞ்சர் இந்த ட்ரெயினுக்கு தாங்க. ஸோ ஏன்னா அந்த வண்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது 2 நாள் முன்னாடி தான் பண்ணாங்க. அதாவது டிக்கெட் ரிசர்வேஷன் 2 நாள் முன்னாடி சொன்னாங்க ஓப்பன் ஆனது. ஸோ உடனே எல்லாரும் புக்கிங் போட்டாங்க. அதிலே வண்டி அடுத்த அன்னைக்கே வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 50 அளவுக்கு போயிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிமாண்டாக அந்த ட்ரெயின் இருக்குது. ஸோ வேற லெவலாக இருக்கும். என்ஜாய் பண்ணிகிட்டே பாருங்க, ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக தாங்க இருக்குது இந்த ட்ரெயினில். பரமக்குடி ரீச் பண்றோம் மக்களே. வரும்போது க்ரௌட் நல்லா வெயிட் பண்ணுது. இவன் போட் மாதிரி. ஸோ மக்களே, ஆன் டைமுக்கு நம்ம பரமக்குடி ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து சண்டே அப்படின்றதுனால இந்த வண்டிக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. முதல் நாள் ஏகப்பட்ட பேசஞ்சர், வண்டி ஃபுல்லாக ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான் முன்னாடியே. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே அந்த சீட் ஃபில் ஆகிறதெல்லாம் பார்க்க ரொம்பவே இதாக இருக்குங்க. அவ்வளோ மக்கள் வந்து இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிக்கெட் ரேட் நான் உங்களுக்கு சொல்லலை. நான் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 350 ரூபா ஆகுதுங்க டிக்கெட் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி.
கைஸ் மானாமதுரை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 5 minutes ஏர்லியாக நம்ம ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஷெட்யூல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:41 வந்து 5:50 கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷம் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 minutes முன்னாடியே வந்துட்டான். ஸோ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே வண்டிங்க தாங்க நிற்கும். இதுக்கப்புறம் நம்ம போகிற ஒவ்வொரு ஸ்டேஷனுக்குமே செலிப்ரேஷன் இருக்குங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு மெயினாக எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். ஸோ சூப்பராக இருக்குங்க ஜேர்னி. எனக்கு கோஆப்ரேட் பண்ண 1000 ரூபாய் அப்புறம் ஒன்று இல்லை 5 நிமிஷத்தில். மானாமதுரையில் நம்ம ஒரு காஃபி வாங்கியிருக்கோம். நான் டீ எதிர்பார்த்தேன், டீ கிடைக்கல, காஃபி தான் கிடைச்சது. ஸோ மானாமதுரையிலேருந்து கிளம்பிட்டோம். பக்கத்தில் நிற்கிது யாரும் பார்த்தீங்கன்னா சேது எக்ஸ்பிரஸ் தாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா போட் மேலும் மீனாட்சி நடக்குது. மீனாட்சி எக்ஸ்பிரஸ் பின்னாடியே வந்துடுவோம். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம சேது உள்ளே போயிடுவாங்க மண்டபத்துக்கு. இன்றைக்கி ஒரு நாள் தான் மண்டபம், நாளையிலேருந்து ராமேஸ்வரம் போயிருங்க. கைஸ் இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மானாமதுரையிலேருந்து மதுரை போகக்கூடிய ட்ராக்குங்க. நம்ம போகிற ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா மானாமதுரையிலேருந்து சிவகங்கை வழியாக காரைக்குடி போகிற ட்ராக்குங்க. ஸோ நம்ம ட்ராக் பிரிஞ்சாச்சுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள். ஆமாம், அப்படியே ட்ராக் அப்படியே மாறி போகிறாங்க. நேராக ஒரு ட்ராக் போனோம்னா நம்ம மதுரை போயிட்டாங்க. ஆன் டைமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வில் நிறைய பீப்புள் ஏறதை பார்க்க முடியுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச் இருக்குது பார்த்தீங்களா, S6. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்குது அன்ரிசர்வ் கோச். ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து தனித்தனியாக இருக்கும், ரிசர்வேஷன் தனியாக இருக்கும், அன்ரிசர்வ் தனி கோச்சாக தான் இருக்கும். அது தனி கோச் தான், அந்த கண்டினியூ கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது அப்படியே உள்ளே வர மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி அன்ரிசர்வில் ஃப்ரீயாக தான் இருக்குது மொதல் நாள் அப்படின்றதுனால. நான் மோஸ்ட்லி அன்ரிசர்வ் வந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அதில் கொஞ்சம் சீட் வந்து ஃப்ரீயாக இருக்கனால நிறைய எடுக்க முடியாது. ரிசர்வேஷன் ஆள்லாம் ஃபுல்லாக வந்துட்டாங்க, அன்ரிசர்வ் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி. ஸோ காரைக்குடியில் தான் டிஃபன் ஏதாவது வாங்கணும் நைட் டிஃபனுக்கு. ஸோ அதையும் பார்ப்போம், பிளானிங் பண்ணுவோம். காரைக்குடியை ரீச் பண்ணுறோம் மக்களே.
5 minutes ஏர்லியாக நம்ம காரைக்குடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கம்பன் ட்ரெயின் ஓடி இருந்தது. காரைக்குடி வழியாக இந்த பட்டுக்கோட்டை அறந்தாங்கி அந்த லைனில் போயிட்டு இருந்தது. ஸோ அது மீட்டர் கேஜில் ரன் ஆகிட்டு இருந்தப்ப ப்ராட் கேஜ் மாத்திரப்ப அந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரூட்டில் வந்து டெய்லி வண்டி எதுவுமே கிடையாதுங்க. நைட்டு சென்னைக்கு ரீச் பண்ணுறதுக்கு அந்த அறந்தாங்கி பட்டுக்கோட்டை லைனில். அதுக்கப்புறம் செங்கோட்டை இருக்குது, அது வீக்லி தான். ஸோ இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய டெய்லி நைட் ட்ரெயினுங்க. ஸோ நமக்கு இந்த லைன் அதாவது காரைக்குடி ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்துகிட்டு இந்த காரைக்குடியிலேருந்து இங்கே அறந்தாங்கி பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி அந்த லைனுக்கு இனி இவன் தாங்க கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு அப்புறம் கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு வந்து நான் அந்த ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் சொல்லிடுறேன். ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகமாக புக்கிங் பண்ண இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராமேஸ்வரம், ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ பர்சன்டேஜ் மக்கள் புக் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பிளேஸாக அதான் பார்த்தேன். ஸோ சீட்ஸில் போய் செக் பண்ணும்போது பார்த்தேன். ஸோ 2வது இடத்துல அதுதான் அதிக புக்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ராமநாதபுரம் புக்கிங் இருக்குது. ஸோ 3வது இடத்துல ராமநாதபுரம் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு முத நாளே ரொம்ப டிமாண்டாக பண்ணுறாங்க. சண்டே அப்படின்றது இல்லாமல் முத நாள் அப்படின்றதுக்காக. ஸோ இருக்க போக நாள் இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிமாண்டாக இருக்கும் அந்த வண்டி. இப்போ அன்றுசெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, 5 கோச் இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது. 4 கோச், ஒரு லேடிஸ் கோச், SLR கோச். ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஷன் இனிமேல் வந்து கொஞ்சம் நல்லா போகுங்க. ஏன்னா இனிமேல் அந்த ரூட்டில் நான் பெருசாக கவர் பண்ணது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் அந்த ரூட்டில் போகிறேங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ரூட்டில் செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணிகிட்டே போகலாம் வாங்க. ஸோ ஆன் டைமுக்கு 6:55க்கு நம்ம காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து கிளம்பிட்டோம் மக்களே. ஸோ அடுத்து வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி தாங்க. ஸோ அறந்தாங்கி பட்டுக்கோட்டை அந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான இதாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரெயின் வந்து பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து இப்போ நான் அன்று சொல்ல தான் இருக்கேன். ஸோ என்னோடய கோச் வந்து பார்த்தீங்கன்னா S6. ஸோ அதுக்கு அடுத்தாப்புல கண்டினியூ முன்னாடியே சொன்னேன் அண்டர்ஸ் இருக்குன்னு 2 அண்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் SLRD, அதுக்கப்புறம் இன்ஜின் இருக்குது. ஸோ அதனால் பக்கத்தில் தான் இருக்கும். கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம். ஸோ அடுத்த ஒரு 3 ஸ்டேஷன் கண்டினியூஸாக போய் கொஞ்சம் முன்னாடி கவர் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் கவர் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நானும் இதான் ஃபஸ்ட் டைம் வேறு ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். நாலு பெட்டி கவலைப்படாதீங்க, 400 பேர் போலாம். வணக்கம் 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 வணக்கம், நல்லா போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சத்தத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ மக்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்பவே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் மக்களே. வெளிச்சத்தில் வச்சு சார் சார் இப்படி பார்த்துருப்பீங்க. ஸோ இது வேறு யாரும் இல்லை, நம்மளோட லோக்கோ பைலட் தான். ஸோ அவங்களுக்கு சிறப்பு மரியாதை செலுத்தும் விதமாக ஸோ நம்ம ரூட்டில் அந்த வண்டி, இந்த ரூட்டில் அந்த வண்டி போகிறதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை நிமித்தமாக ஒரு சால்வை போற்றி அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க. பேர் என்ன? அறந்தாங்கிலேருந்து கிளம்பியாச்சு மக்களே.
பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டாப்பிங்கில் தான். ஆனாலும் அங்கே மக்கள் நின்று பார்த்தீங்களா, ஸோ அவங்களாம் வந்து ட்ரெயினை பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஷன் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் இந்த ஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு ஆல்ட்டு கொடுப்பாங்கன்னு தோணுது. சரி பார்ப்போம். எதிர்பார்க்கவே இல்லை மக்களே, இந்த அளவுக்கு க்ரௌடு, இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்ட்டு. புதிய வண்டியாக இதாடா செலிப்ரேஷன்ற மாதிரி நடந்திருக்கு மக்களே. வேற லெவல்ல இருந்தது. ஸோ நிறைய பேர் அன்ரிசர்வ்ல ஏறி இருக்காங்க. செலிப்ரேஷனாக இப்போ இருக்கு பாருங்க, பூவை பாருங்க எங்க மேலாம் செதற விட்டாங்க. ஸோ வேற லெவலாக இருந்துச்சு. பட்டுக்கோட்டையில் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. செலிப்ரேஷனாக இப்படி இருக்கணுன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. வேற லெவல். பாய். மக்களே ஸ்பீடு தெரிக்குது. முத்துப்பேட்டை ஸ்கிப்பிங்கை மட்டும் பாருங்க. மக்களே திருத்துறைப்பூண்டி வந்திருக்கோம். ஸோ இவங்க தான் நம்மளோட லோக்கோ பைலட் பார்த்துருப்பீங்க வீடியோலாம். ராஜேந்திரா சார்
ஒரு நிமிஷம் பாரு. கொஞ்சம் மறக்காதீங்க. பாருங்க, திருவாரூர் மாவட்ட ரயில் உபயோகிப்பாளர் சங்கம் திருத்துறைப்பூண்டி. கைஸ், திருத்துறைப்பூண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes ஏர்லியாகவே ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்தோடனே செலிப்ரேஷன்லாம் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. எல்லாத்துக்குமே அந்த பேனர் வச்சு நல்லா ஸ்வீட்லாம் கொடுத்து செலிப்ரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. முன்னாடி இருந்து அந்த மேலதாளம் போடுறதுல, ஸோ அந்த ஏரியா எங்களால் போக முடியல, ஏன்னா அது நடு சென்டரில் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் போக முடியல. முன்னாடி லோக்கோட்டை அந்த மாலை மரியாதை அவங்களுக்கு மரியாதை செய்கிறத பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் போனேன். இன்னும் டைம் இருக்குது. ஸோ வாங்க, அங்கே சென்டரில் அந்த கெட்டி அந்த மூலம் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்களே, ஸோ அதையும் போய் பார்ப்போம் வாங்க. அன்று சார் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பட்டுக்கோட்டை வரைக்கும் ஃப்ரீயா தாங்க இருந்தது. இங்க வந்து பாருங்க, ஹவுஸ் ஃபுல்லுங்க, வண்டி ஹவுஸ் ஃபுல்லுங்க. நம்மளோட அன்று சாருக்கு வச்சு இதுதான் என்னோட கோச்சு. ஸோ என்னோட கோச்சுமே ஜாம் பேக்ட் ஆச்சு. என்னோட சீட்ல இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருந்தது, ஃபில் ஆகிடுச்சு. மக்களை இந்த இடத்துல ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லிக்கிறேன். என்னோட சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சீட் நம்பர் வந்து 32, சைடு அப்பரு, சைடில் ஒரு 31. யார் வருவாங்களோ அவங்கள மாற்றி விடலாம் சைடு அப்பருக்கு அப்படின்னு நினச்சேன். போய் பார்த்தா என்னோட சீட்டுக்கு ஆர்ஐசி விழுந்துருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ண 2 நாளாக டிமாண்டாக எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டிமாண்டாக இருக்குது பாருங்க. திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மக்கள் அந்த அளவுக்கு இந்த ரூட்டில் வர ட்ரெயினுக்கு கொண்டாடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மக்களே. திருத்துறைப்பூண்டி சந்திப்புல இருந்து கிளம்பிட்டோம் மக்களே. எவ்வளவு பேர் ஃபேன்ஸ் நிக்கிறாங்க பாருங்க. இந்த லைனில் ஒரு முக்கியமான ஸ்டேஷன் சொல்லலாம் திருவாரூர். இங்கேயுமே வந்து செலிப்ரேஷன் நடக்குது மக்களே. சிறப்புமிக்க நிகழ்வு. மீட்டர் கேஜ் காலத்தில் ஓடிட்டு இருந்த கம்பன் விரைவு ரயிலுக்கு மாற்றாக இன்றைய தினம் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் கொடியசைத்து ராமேஸ்வரத்திலிருந்து திருவாரூர் வழியாக தாம்பரத்திற்கு இந்த விரைவு ரயில், பாம்பன் விரைவு ரயில் என இயக்கி உள்ளது. மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் இந்த போதுமான ரயில் சேவைகள் இல்லாமல் உள்ளது கவலை அளிப்பதாக உள்ளது.
பேராவூரணி, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, பேரளம், பன்ருட்டி, பரங்கிப்பேட்டை போன்ற ஊர்களுக்கும் நிறுத்தம் வழங்க வேண்டும். மேலும் ராமேஸ்வரத்திலிருந்து திருவாரூர், மயிலாடுதுறை வழியாக வட மாநிலங்களுக்கு அதிக அளவில் ரயில்கள் இயக்க வேண்டும் என்பது எங்களது வேண்டுகோள். இந்த ரயில் இயக்குவதற்கு காரணமாக இருந்த அத்துணை அரசியல் ஆளுமைகளுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே சார். குறிப்பாக பத்திரிகை துறை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் நன்றி. வண்டி ஜாம் பேக்டு மக்களே. அட்ரஸ் சர்வு திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு மக்களே. மக்களே, மயிலாடுதுறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் ஏர்லியாகவே வந்துருச்சுங்க. நம்ம வண்டி இங்கேயுமே செலிப்ரேஷன் நடக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மக்களே, அப்படியே செலிப்ரேஷன் நடக்குது. நம்மளோட ஆப்போசிட் ட்ரெயின் வந்துட்டே இருக்கு பாருங்க. தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரம் கூட நம்மளோட ஆப்போசிட் டைரக்ஷன் வண்டி உள்ள வருது பாருங்க. தாம்பரம் ராமேஸ்வரம். ஸ்டேஷன் கீழே இறங்கி பேசலாம் தான் நினச்சேன். ஸ்ரீரம்பத்தில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, அதனால பேச முடியல. கரெக்டாக ட்ரெயினுமே எடுத்துட்டாங்க. ஸோ வந்து நம்ம சிதம்பரத்தை பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு வண்டி ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ இது வரைக்கும் எல்லா ஸ்டேஷனுமே பார்த்தீங்கன்னா செம்ம டைமிங், ஆன் டைம் ஆர் பிஃபோர் டைமிங்காக வந்து வண்டி ரீச் ஆகிட்டே இருந்ததுங்க. வேறு லெவலில் தாங்க வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து திருப்பாதிரிப்புலியூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ வாங்க ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு திருப்பி விழுப்புரத்துலேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், விழுப்புரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ 1 hour ஏர்லியாக நம்ம ரீச் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட 55 நிமிஷம் கரெக்டாக சொல்லணும்னா 55 நிமிஷம் ஏர்லியாகவே நம்ம விழுப்புரம் ரீச் பண்ணிட்டோம். இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஸ்லாக் டைம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். நான் வந்து என்ன நினச்சேன்னா, வண்டி கரெக்டாக ஒரு 1/2 hour முன்னாடி வந்து இங்கே நிறுத்திட்டு, ஏன்னா இங்கே லோக்கோ சேஞ்ச் இருக்குது, க்ரூ சேஞ்ச் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அதுக்காக கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஐயா வந்து 1 hour முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ என்னன்னா அஃபிஷியல் டைத்துக்கு தான் எடுப்பாங்க. ஸோ 1 hourக்கு முன்னாடியே வந்தனால அந்த என்ன டைமிங்கோ அந்த டைமுக்கு தான் வண்டி இங்கேருந்து எடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் வண்டி இங்கே தாங்க நிற்கும்.
மக்களே, நான் இதோட வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து அடுத்து வந்து வீட்டுக்கு போகணும். ஐ மீன் திருச்சி போகிறேன். அதனால் நான் வந்து செங்கல்பட்டு தாம்பரம் போகல, விழுப்புரத்தோடு கட்டாயிடுறேன். ஸோ ஆப்போசிட்டில் ராக் ஃபோர்ட் வருது. ஸோ அதில் ஏறி நான் ரிட்டர்ன் திருச்சி போயிடுவேங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. பை கைஸ்.